நம்ம வாழ்க்கையில நம்மளுடைய ஆசைகளை நிறைவேற்றிக்கணும். நம்மளுடைய ஆசைகளை நிறைவேற்றி நம்ம வாழ்க்கையில வெற்றி பெறணும் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு முக்கியமோ, அதே மாதிரி நம்ம அந்த வெற்றிகளை அடையிறதுக்கு பொறுமை மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்கணுங்க. பல நாட்கள் போராடி பல அனுபவங்களை பெற்று அதுக்கப்புறம் கிடைக்கிறதாங்க வெற்றி. நீங்க நினைக்கிற அந்த லட்சியங்களை அடையிறதுக்கு உங்கள்கிட்ட போதுமான அளவுக்கு அந்த அனுபவம் இருக்கா அப்படிங்கிறத நீங்க பாக்கணுங்க. அனுபவம் இல்லாம நீங்க எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் சரி, உங்களுக்கு வெற்றி அவ்வளவு எளிதாக கிடைக்காது. உதாரணத்துக்கு நீங்க எடுத்துக்கோங்க, ஒரு தொழில் பண்றாரு ஒருத்தர், ஒரு தொழில் பண்றாரு. அந்த தொழில் பண்றதுக்கு முன்னாடி அவர்கிட்ட பணம் மட்டுமே இருக்கு அப்படிங்கிறது பணத்தை மட்டுமே மூலதனமா வச்சுட்டு அந்த தொழில் இறங்க முடியுமா? நிச்சயமா முடியாதுங்க. அந்த தொழிலை அவர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி குறைந்தபட்சம் ஒரு 10 வருஷமாவது அந்த தொழிலை பத்தி அவர் கத்துக்கணும். அந்த தொழில் சார்ந்த அனுபவம் அவருக்கு நிச்சயமா தேவை. அந்த தொழில என்ன சாதக பாதகங்கள் இருக்கு அப்படிங்கறது எல்லாத்தையுமே அவர் ஆராய்ச்சி பார்த்துக்கணும். இந்த அனுபவத்தை எல்லாம் பெற்றதுக்கு அப்புறம் தான் உங்ககிட்ட இருக்கிற அந்த பணத்தை வச்சு முதலீடு செஞ்சு தொழில் ஆரம்பிக்கலாங்க. அனுபவத்தோட ஆரம்பிக்கிற அந்த தொழில் தாங்க எப்பவுமே காலத்துக்கு நிலைச்சு நிற்கும். வாழ்க்கையில நம்ம செய்யற ஒவ்வொரு விஷயத்துக்குமே கற்றல் ரொம்ப முக்கியம். இந்த கற்றல் அப்படின்னு என்ன? அனுபவத்தை பெறதுக்கு பேர் தாங்க கற்றல். அதனால கற்றல் முக்கியம், அனுபவம் முக்கியம். அனுபவத்தை பெறுவதற்கு நமக்கு பொறுமை முக்கியம். பொறுமை இல்லாம நம்ம செய்யற எந்த காரியமே நீண்ட நாள் நீடிச்சு நிற்காது. நீண்ட நாள் நமக்கு பலனை கொடுக்காது. நீண்ட நாள் அந்த வெற்றியையும் கொடுக்காது நமக்கு. பொறுமையற்ற பெருமை சிறுமையில் தான் முடியும்.